இன்னைக்கு எபிசோட்ல கோபி ராதிகா கிட்டையும் கமலா கிட்டையும் என்ன வீடு ஒரே அமைதியா இருக்கு, எங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நீங்க அதை செலிப்ரேட் பண்ணலையான்னு கேக்குறாரு. என் அம்மா மகாராணி மாதிரி இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு அவங்கள கோர்ட்ல நிக்க வச்சு என்னையே அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சுட்டீங்களேன்னு கேக்குறாரு. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு அமைதியா இருக்கீங்க, உங்களை பார்க்க தான் எனக்கு பயமா இருக்கு, இனி உங்களோட இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்றாரு. வெளியே எல்லாம் போக முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு கமலா சொல்றாங்க. பாக்யா கோர்ட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா தாத்தா அங்க நடக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, அதனால வரலன்னு சொல்றாரு. பாக்யா தாத்தாவை வர சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே கோர்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. எழிலும் தாத்தாவை கூட்டிட்டு கிளம்பிட்டான். கமலா கோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆனா ராதிகா வரலன்னு சொல்றாங்க. அத்தைய வீட்டை விட்டு அனுப்புன வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்துல எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு, நேத்தே கோபி பேசினதெல்லாம் பாத்தீங்கல்லன்னு கேக்குறாங்க. ராதிகாவை பிரெயின் வாஷ் பண்ணி கமலா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கோர்ட்ல எல்லாரும் பாட்டியை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி வந்த உடனே தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. செல்வியும் வீட்டுல இருக்க முடியலன்னு கோர்ட்டுக்கு வராங்க. எல்லாரும் பாக்யா இன்னும் கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வக்கீல் வந்து அடுத்தது நம்ம கேஸ் தான் சொல்லி கூப்பிடுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.